அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற காணொளியிலிருந்து ஒரு ஆணை விரும்பும் பெண்ணுடைய செய்கைகளை பற்றி பார்த்தோம். அதெல்லாம் நான் பல செய்திகள் குறிப்பிட்டிருந்தேன். நிறைய பார்வையாளர்கள் அதை பற்றி கேள்விகளையும் கேட்டாங்க. நான் அதுக்கான தெளிவான விளக்கமும் கொடுத்திருந்தேன். இருந்தாலும் சில ஆண்களுக்கு ஒரு பெண் தன்னை விரும்புதா இல்லையா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த காணொலியை பார்த்தாலே போதும். இல்லை எனக்கு உறுதிப்பட தெரியலை, அந்த பெண் என்னை விரும்புகிறாளா இல்லையான்னு தெரியலை அப்படின்னு நிறைய ஆண்களுக்கு அந்த ஐயப்பாடு எழுந்து கொண்டே இருக்கும். அதை உறுதி செய்து கொள்வதற்கு சில நடைமுறைகளை இந்த ஆண்கள் பின்பற்ற வேண்டும். அதை பற்றி தான் நம்ம இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். சரி, அந்த ஒரு பெண் தன்னை உறுதியாக விரும்புகிறாளா இல்லையா என்பதை ஐயமாகவே நிறைய ஆண்கள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த பதிவு. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு பெண் தன்னை விரும்புகிறாளா இல்லையான்னு உறுதி செஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறவங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன். அந்த காணொலியில் உள்ள செய்கைகள் செய்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அதையும் மீறி தன்னை அந்த பெண் விரும்புதா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா நீங்கள் அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு 15 நாட்களுக்கு குறைந்தது ஒரு 15 நாளைக்கு நீங்கள் அந்த பெண்ணை தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். தொடர்பு கொள்றதுன்னா என்னென்னா, அந்த பெண்ணுடைய கண்ணிலே படாமல் இருக்கணும். அது ஆங்கிலத்தில் நோ கான்டாக்ட் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த பெண்ணுடைய கண்ணில் படாமல் நீங்கள் ஒரு 15 நாளுக்கு குறைஞ்சது 15 நாளைக்கு நீங்கள் இருக்கணும். அதன் பிறகு இந்த 15 நாட்கள் அந்த இடைவெளி விட்ட பிறகு மீண்டும் அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் செல்கிறதோ இல்லை அவங்க கண்ணில் நீங்கள் பட்டால் அந்த பெண்ணிடம் போய் பேசக்கூடாது. அந்த பெண்ணை கண்ணிடாமல் இருக்கணும். அந்த பெண்ணை பார்த்து சிரிக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் கண்டிப்பாக உங்களே நோக்கிக்கிட்டே இருக்கும். உங்களை பார்த்த வண்ணமே இருக்கும். உங்கள் மேலே தான் அதோடைய வச்ச கண் உங்களை விட்டு விலகாத அளவுக்கு அது நடந்துக்கணும். இப்படிலாம் அந்த பெண் செயல்படும். உடனே நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உடனே போய் அந்த பெண்ணிட்ட பேசிட்டவோ நெருங்கியோ போயிடக்கூடாது. நீங்கள் விலகி தான் இருக்கணும். பாருங்கள், 15 நாள் இடைவெளி விடணும். குறைஞ்சது, அதிகபட்சம் கிடையாது, குறைஞ்சது 15லேருந்து 20 நாள் 21 நாள் வரைக்கும் விடலாம். 21 நாளைக்குன்னு அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த இடைவெளி விட்ட பிறகு நீங்கள் அந்த பெண்ணை சந்திக்க நேரிடும் பொழுது அந்த பெண்ணிடம் பேசக்கூடாது, அவங்கள பார்த்து சிரிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போகணும். இது எவ்வளவு நாள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 4 நாட்களுக்கு நீங்கள் இது பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெண் உங்களை பார்த்து அந்த பொண்ணாகவே சிரிக்க தொடங்கிடும். உங்களை ரொம்ப நெருங்கி வர தொடங்கும். உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ண தொடங்கும். அவர்களுடைய தோழிகளிடம் உங்களை பற்றி பேசுவாங்க. அந்த பெண்ணுடைய தோழிகள் உங்களிடம் பேசினாங்கன்னா இவங்களும் சேர்ந்துட்டு உங்கள்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. இப்படிலாம் நடந்துக்கிட்ட தொடங்குவாங்க. இவைகள் செய்தால் கூட அடுத்தது இன்னொன்று என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்கள் வரும் நேரத்திற்காக காத்திருக்க தொடங்குவார்கள். நீங்கள் எங்கெல்லாம் வருவீங்களோ அந்த இடத்துக்கு உங்களுக்காக அவங்க காத்திருக்க தொடங்கிடுவாங்க. இவ்வளோ நாள் என்ன நடக்கும்னா, நீங்கள் அந்த பெண்ணுக்காக காத்திருந்துருப்பீங்க. பாருங்கள், அடுத்த நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் இப்படி விலகும் பொழுது, அந்த பெண்ணை விட்டு விலகும் பொழுது என்ன ஆகுன்னா, அந்த பெண் உங்களுக்காக காத்திருக்க தொடங்குவாள். நீங்கள் எப்படா வருவீங்கன்னு உங்களுக்காக அந்த பெண் காத்திருக்க தொடங்குவாள். இதை வச்சு நீங்கள் உறுதியாக நம்பலாம் அந்த பெண் கண்டிப்பாக உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னு. அடுத்ததாக அவங்களாகவே உங்கள்கிட்ட வழியை பேசுவாங்க. அப்படி வழியை பேசும்பொழுது நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் பேச தொடங்கிறீங்க. நீங்களாக தான் போய் பேசக்கூடாது. இந்த நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு 4 நாட்களுக்கு நீங்கள் பேசாமல் அவங்கள பார்த்துட்டு இப்படி போயிட்டுருப்பீங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களாகவே உங்கள்கிட்ட பேச தொடங்குவாங்க. அப்படி பேச தொடங்கும் பொழுது நீங்கள் இயல்பாக அந்த பெண்ணிட்ட பேசலாம். இயல்பாக பேசணும். ரொம்ப நீங்கள் இறங்கி வழிஞ்செல்லாம் பேசிடக்கூடாது. இயல்பாக அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். அப்படி பதில் சொல்லிவிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதோ ஒன்றுக்கு மறைப்பொருளை வச்சு தான் அவங்க பேச தொடங்குவாங்க. அதாவது டபுள் மீனிங்கில் பேச தொடங்கிடுவாங்க அவங்ககிட்ட. எப்படி அப்படின்னா, நான் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ அந்த பொண்ணு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு சோர்வாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் அந்த பெண்ணுக்கிட்ட ஏன் தூக்கம் வருதா, போர்வை எடுத்துறவா தூங்குறீங்களா, விரிப்பு எடுத்துறவா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணு உங்கள்கிட்ட எப்படி திரும்ப பேசும், வாங்க 2 பேரும் படுக்கலாம் அப்படின்னு பேசும். அப்படி தாங்க பேசுவாங்க. மறைப்பொருளாக, அதாவது அவங்கள அறியாமல் உங்கள் மேலே உள்ள விருப்பத்தால் உங்களோட இருக்கணும், ஒன்றுபடணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் அவங்கள அறியாமல் வாங்க 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்பாங்க, வாங்க 2 பேரும் ஒன்றா போய் உட்காந்துருப்போம்பாங்க. அதுபோல் நீங்கள் அவங்க தோழி கூட இருக்கிறது உங்களுக்கு போர் அடிக்கலான்னு கேட்டால், எனக்கு போர் அடிக்குது, நானும் உங்களோட உட்காந்துலான் இருக்கேன் அப்படின்லாம் பேசுவாங்க. அதாவது உங்களோட ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க இப்படி மறைப்பொருளாக, அதை மறைமுகமாக விளையாட்டாக பேசும்போது அவங்கள அறியாமல் பேசிடுவாங்க. கிட்ட போட்டெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்கள அறியாமல் இது வந்துடும். அவங்களுடைய ஆழ் மனசுலேருந்து இது வெளிவந்துடும். இது ஒரு உளவியல் உண்மை. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம், இந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே அது அளவுக்கு அதிகமான பற்றுதல் உருவாகி போச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுலாம்.
அடுத்ததாக என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து குதூகலம் அடைஞ்சிருவாங்க. அவங்களுடைய கால் வந்து நிலத்தில் இருக்காது, அப்படியே துள்ளி குதிப்பாங்க. அதுவரை இயல்பாக இருப்பாங்க. உங்களை பார்த்துட்டாங்கன்னா அப்படியே அவங்கள அறியாமல் சிரிப்பாங்க, கலகலன்னு சிரிப்பாங்க. அவர்களுடைய தோழிகளோட நல்லா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இது இப்படிலாம் அவங்க வந்து நடந்துக்கிட தொடங்குவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொன்றையும் செய்யணும். இதை நீங்கள் தெளிவாக செஞ்சால் மட்டும்தான் அந்த பெண் வந்து உங்கள் மேலே இன்னமும் ஈர்ப்பில் வந்து ஆட்படுவாள். உங்கள் மீது அந்த பெண்ணுக்கு வந்து அதிகமான விருப்பம் ஏற்படும். என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னா, இது போல் போயிட்டுருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு உங்கள் மீது உள்ள அந்த ஆர்வம் குறைஞ்சிடாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பெண்ணிடம் அதிக நேரம் செலவு பண்ணக்கூடாது. இவ்வளவு நடந்தால் கூட குறைந்த அளவில் நேரத்தை செலவு பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் பார்க்க தொடங்கிடணும். அதாவது எனக்கு வேலை இருக்குது, நான் என்னுடைய வேலையை போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பெண்ணை விட்டு விலகி வந்துடணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு வந்து உங்கள் மீது ஆர்வம் ஏற்படும். மீண்டும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மீண்டும் ஒரு 4 to 5 நாட்கள் அல்லது ஒரு வாரத்துக்கு வந்து அந்த பெண்ணை பார்க்காமல் தவிர்த்து விட வேண்டும். அந்த பெண்ணுடைய கண்ணில் படாமல் நீங்கள் தவிர்த்துடணும். இதை நீங்கள் மீண்டும் பண்ணணும். நான் ஏற்கனவே 21 நாள் 15 to 21 நாட்கள் வந்து இடைவெளி விட சொல்லியிருந்தேன். அதன் பிறகு இதெல்லாம் நடந்தால் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மீண்டும் ஒரு 4 to 5 நாட்கள் அல்லது ஒரு வாரத்துக்கு நீங்கள் இடைவெளி விடணும். அந்த பெண்ணை சந்திக்கவோ அந்த பெண்ணிடம் பேசவோ அந்த பெண்ணில் கண்ணில் படாமல் இருக்கணும். நீங்கள் இப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த பெண் வந்து என்னை நெருங்கி வந்துட்டு திரும்ப விலகி போகும்போது என்ன ஆகுனா, இன்னும் ஈர்ப்பு ஏற்படும். உங்களை பற்றிய சிந்தனை அந்த பெண்ணுக்கு அதிகமாக எழத் தொடங்கிறோம். அவங்களோட ஆழ் மனசில் உங்களோட நினைவுகள் வந்து அதிகமாக பதிஞ்சிடும். அந்த பெண்ணுடைய ஆழ் மனசில் பதிஞ்ச மட்டும்தான் உங்களை வந்து அவங்க அடுத்த கட்ட நிலைக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் அதை விடாமல் இறுக்கி பிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த விலகல் அப்படிங்கிற அந்த செயலை நீங்கள் செஞ்சே ஆகணும். இப்படி நீங்கள் மீண்டும் அந்த பெண்ணை விட்டு விலகி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்காக வந்து ஏங்கி தவிக்க தொடங்குவாங்க. என்னடா இவனோட பேசாமல் நம்மளால் இருக்க முடியலையே, இவனும் என்ன அப்படி நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், இவனும் ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கிறான் அப்படின்னு அந்த பெண் என்ன செஞ்சிருன்னா, பரவாயில்ல நம்மளை தேடி அவன் வரமாட்டான், நம்மளே அவனை தேடி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடும். அவன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, நம்மளே போய் அவன்கிட்ட இறங்கி பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடும். அதன் பிறகு என்ன ஆகுனா, அந்த பெண் வந்து உங்களை அழைக்க தொடங்கிடுவாங்க. உங்களுடைய அலைபேசி எண்ணை தேடி பிடிச்சி, இல்லை ஏற்கனவே இருந்தால் கூட அது வரைக்கும் உங்கள்கிட்ட அழைச்சி பேசாத பெண் வந்து உங்களிடம் அலைபேசியினூடாகவோ ஏதோ ஒரு தொடர்பு சாதனத்தை பயன்படுத்தி உங்களிடம் பேசிவிடும். கண்டிப்பாக என்ன பேசும் அப்படின்னா, எங்கே இருக்கிறீங்க, உங்களை பார்க்கவே முடியல, எங்கே இருக்கீங்க அப்படின்லாம் பேச தொடங்கிடும். ஃப்ரீயாக இல்லையா அப்படிம்பாங்க, வேலை எதுவும் இருக்கா அப்படிம்பாங்க. இப்படிலாம் பேசி உங்களை நோக்கி அந்த பெண் வந்துடும். நீங்கள் போக தேவையில்லை, அதன் பிறகு அந்த பெண் உங்களை நோக்கி வந்துடும். அதுவாகவே உங்களுக்கு அலைபேசியின் அழைப்பு விடும், செய்தி அனுப்பும். இப்படிலாம் தொடர்பு கொண்டு உங்களை விட்டு விலகாமல் அது பார்த்துக்கொள்ளும். அப்படி பார்த்துக்கொள்ள தொடங்கிட்டு அப்படின்னாலே உங்கள் மீது அந்த பெண்ணுக்கு 100 விழுக்காடு விருப்பம் ஏற்பட்டு விட்டது என்று பொருள். அதன் பிறகு அந்த பெண் வந்து உங்களை விட்டு விலகிச் செல்லாது. உங்கள் மீது காதல் வயப்பட்டு விட்டதாக நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதன் பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் வரவிருக்கும் காணொளிகளில் பார்க்கலாம். அதுக்கு நிறைய தரவுகள் நான் எடுக்க வேண்டியிருக்குது. ஏனென்றால் உளவியல் நூல்களை மீண்டும் நான் படித்த பிறகும் மற்ற பட்டறிவு வாயிலாகத்தான் அதற்கான பதிலை நான் கொடுக்க முடியும். அதுவரை காத்திருங்கள். ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். அதுவரை இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.